வணக்கம். இது நிஃப்டி 50யோட லெவல்ஸ். நேத்திக்கு வீடியோல நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ் வந்து இன்னைக்கு பர்ஃபெக்டா அந்த லெவல்ஸ் எல்லாம் அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நேத்திக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துருந்தோம்னா, நிஃப்டி இந்த ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆகி, அதாவது ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் கிட்டே ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலான 25,600 டு 650 டெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கீழே வரலாம். 25,500 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 25,450 வரைக்கும் போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் 25,500ல இருந்து மறுபடியும் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் எடுக்கும் பட்சத்துல நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்ல இருந்து சேஞ்ச் ஆகி மறுபடியும் மேல மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 25,600 பிரேக் பண்ணி 600 650ங்கிற ஜோனை பிரேக் பண்ணி 25,722 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நேற்றுக்குள்ள வீடியோல ஷேர் பண்ணியிருந்தோம். இதுல என்ன கொடுத்துருந்தோமோ அது அப்படியே பர்ஃபெக்டா அதே டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு. இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி இன்னைக்கு அதே ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கு பதிலாக அந்த 25,600 டு 650 போய் டெஸ்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்லேயே அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பனிங்லேயே அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணி ரிஜெக்டும் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆகி நிஃப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,500 டச் பண்ணி அதை லைட்டாக கன்சாலிடேட் பண்ணி மறுபடியும் 25,455 வரைக்கும் நம்ம கொடுத்துருந்த செகண்ட் டார்கெட் வரைக்கும், செகண்ட் லெவல் வரைக்கும் நிஃப்டி கீழே போயிருக்கு. போயிட்டு 450ல இருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. 500ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக 450ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி 500ல ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, 600 டு 650 ரேஞ்சை பிரேக் பண்ணி 722 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் 600 டு 650 பிரேக் பண்ணி பர்ஃபெக்டா 716 வரைக்கும் மூவ் ஆயிருக்கும். 722 கொடுத்துருந்தோம். 715 வரைக்கும் மூவ் ஆகி 700 கிட்டே க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம நம்ம லெவலில் என்ன பார்த்தோமோ அது பர்ஃபெக்டா இன்னைக்கு நெஃப்டில ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நாளைக்கு மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது மாதிரி 25,600ங்கிற இந்த ரேஞ்ச், 600 டு 650ங்கிற ரேஞ்சை இன்னைக்கு நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. இதை ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்னஸா பார்க்க முடியுது. டைம் சோனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 hour. ஓகே, இதுல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒன் டேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிலாவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஹேமர் பேட்டர்ன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த 600 சப்போர்ட் எடுத்த மாதிரி அதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 700 க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேல இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் தொடரும் பட்சத்துல தொடர்ந்து மார்க்கெட் முன்னேறி மேல போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கப்புறமா பெருசா நான் இந்த டவுன் ட்ரெண்டையும் எதிர்பார்க்கல. 25,600 லெவல ஹோல்ட் பண்ற வரைக்கும் கீழே வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஸோ இதுல இருந்து நாளைக்கு, ஸோ சப்போஸ் இதே ரேஞ்சு கிட்ட நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்துல எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கலாம்னா, டைம் ஜோனை மாத்திக்கலாம். 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, 15 மினிட்ஸ் டைம் ஸ்லாட்ல வச்சிருக்கோம். செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ரேஞ்சில் க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான லெவலான 25,600 650ங்கிறது பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல இதுக்கு மேலே மார்க்கெட் 25,600க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல 25,600ல இருந்து 7,650ங்கிற ஸ்ட்ராங்கான ஜோனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல, சப்போஸ் இதே க்ளோசிங் கிட்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒருவேளை இதை ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். 600ல மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி இதுல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அதே லெவலுக்கு வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல இதுல இருந்து 600 ரீடெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல 25,730யும் அதுக்கப்புறமா 25,770யும் அதுக்கும் மேல 25,800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் 25,600க்கு மேல ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல நாளைக்கு 25,000
800 வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நான் எந்த பெருசா டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் நான் எதிர்பார்க்கல. ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்து ஒருவேளை கீழே க்ளோஸ் ஆகும் பட்சத்துல மேபி மறுபடியும் கன்சல்டேட் ஆகி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. 25,600 to 650 மேல ஹோல்ட் பண்ற வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து முன்னேறி 25,800 நாளைக்கு ஃபைனல் லெவலில் டச் பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. லாங் ரன்ல ஏற்கனவே பார்த்த மாதிரி 26,200 சீக்கிரமே டச் பண்றதுக்கு இன்னும் ஒரு மேபி ஒரு 4-5 ட்ரேடிங் செஷன்ல 26,200 டச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 25,600 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளையோட லெவல்ஸா நம்ம 25,800 வரைக்கும் 600ல இருந்து 25,800 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலேயும் ஒரு சப்போர்ட் இருக்கு. 25,830 வரைக்கும் நாளைக்கு லெவல்ஸா எடுத்துக்கலாம். 25,600 ஃபர்ஸ்ட் லெவல்ல டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா 25,730யும் அதுக்கப்புறமா 25,770யும் 25,800 தென் 25,850 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு.